இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பற்றியும் போனாஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வீட்டிலேருந்தே எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேலை வந்து கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்திருந்து ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு டிஎஸ்பி கொடுத்துருந்தாலும் டிஎஸ்பி தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து குறைவான மார்க் எடுத்துகிட்டு டிஎஸ்பி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வருதோ அதுதான் கிடைக்கும். சரிங்களா? அதனால் அதை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தியோடு இருங்க. இப்போ வந்து நமக்கு ஹால் டிக்கெட் ஏற்கனவே விட்டுருக்குறாங்க. அதில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நமக்கு இருக்க போகுது. அது மாறப்போகிறது கிடையாது. ஆவணங்கள், சர்டிஃபிகேட்ஸ், நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதி சான்றிதழ், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அந்த சான்றிதழ் கொடுத்துருப்போம், 10th மார்க் ஷீட்டு, அடுத்தது தமிழ் பயிற்றுமொழி சான்றிதழ். இதெல்லாம் நான் அப்லோட் பண்ண சான்றிதழ். நீங்கள் வேறு எதனா என்சிசி, என்எஸ்எஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணியிருந்தாக்கா, நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸை மட்டும் மேஜராக கொண்டு போகணும். இப்போ என்சிசி, என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்ஸு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணல, ஆனால் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு ஹால் டிக்கெட்டில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கீழ் குறிப்பிட்டுள்ள சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும். என்னென்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ், பள்ளி கல்லூரி மாற்று சான்றிதழ், அதான் டிசி, அது வந்து 10th மார்க் ஷீட்டு. சரிங்களா? அடுத்து 10ஆம் வகுப்பினை தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ், தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு, அடுத்து ஜாதி சான்றிதழ். சரிங்களா? இந்த 4 சான்றிதழும் ரொம்ப முக்கியமானது. இதில் நம்ம டிசி வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர்கிட்ட இப்போ கையில் இருக்காது, காலேஜில் இருக்கும். அது எப்படி வாங்குறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே, அதான் அனைத்து அசல் சான்றிதழ்களும் தவறாமல் கொண்டு வர வேண்டும். கணினி அதாவது கம்ப்யூட்டரில் நம்ம வந்து அப்லோடு பண்ணதாக இருந்தாலும் சரி, பண்ணாததாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அது வந்து பரிசீலனை செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்கள்கிட்ட என்சிசி, என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்ஸு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொண்டு போயிடுங்க. சரிங்களா? இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இப்போ வந்து பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா, மகப்பேறு காலத்தில் பெண் விண்ணப்பதாரர்கள் இத்தேர்வில் கலந்து கொள்ள இயலாத நிலையில் ஒரு அரசு மருத்துவரிடம் இயலாமை குறித்த சான்றிதழ் இருந்துச்சுனாக்கா, அவங்க வந்து பார்த்தோன்னாக்கா தகுந்த விண்ணப்பம், அந்த இயலாமை குறித்த ஒரு சர்டிஃபிகேட், என்னால் வந்து பார்த்தோன்னா என்னோடய ஹெல்த் கண்டிஷனு இப்போ வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட்டில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு சில பெண் தோழிகள் கேட்டதுனால இந்த குறிப்பை நான் சொல்கிறேன். சரிங்களா? பெண்கள் இந்த வேலைக்கு வர்றதே ரொம்பவும் பெருசு. ஆனாலும் அவங்களுக்கு இருக்கிற சில கஷ்டங்களை எல்லாமே அரசாங்கம் புரிந்து கொண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு மிகப்பெரிய கனவை நோக்கி ஓடிட்டுருக்கிறீங்க. இப்போ வந்து உங்களால் முடியலை, நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ தான் குழந்த பிறந்துருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பயன்படுத்திங்க. சரிங்களா? இது வந்து சிலர் வந்து கேட்டிருந்தீங்க பர்டிகுலராக, அதனால் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. என்கிட்ட கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லிவிடுவேன். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு டைமு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் சொல்கிறேன். சரி, இப்போ லாக்டவுன் இருக்குது. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்மளால் காலேஜில் போய்ட்டு சர்டிஃபிகேட் வாங்க முடியல, போனாஃபைட் சர்டிஃபிகேட் வாங்க முடியல, இல்லை நான் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்டு டிசியும் வாங்க முடியல. இப்போ வந்து இன்ஜினியரிங்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா திரும்பவும் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் எழுத சொல்லிட்டாங்க. ஆன்லைனில் எழுதின எக்ஸாம் தவிர்த்து அதில் பாஸ் ஆனவங்கன்னா பரவாயில்ல, பாஸ் ஆனவங்களும் வந்து பார்த்தோன்னா மார்க் வேணுனாக்கா எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்து எப்படி நம்ம போனாஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜில் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு லெட்ரு எழுதி நீங்கள் வந்து காலேஜ் மெயிலுக்கு, அதாவது டிபார்ட்மெண்ட் மெயிலுக்கும் ஹெச்ஓடி சாருக்கும் அனுப்பிச்சி விட்ருங்க. அவங்க வந்து 2 நாளில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதில் மெயில் ஐடியும் வந்து பார்த்தோன்னா மென்ஷன் பண்ணணும். நான் மென்ஷன் பண்ணல, நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் போனாஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு எழுதிட்டு ஃப்ரம் டு இதெல்லாம் போட்டுக்கங்க. ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிங்க. அந்த ஃபார்மேட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். அதில் இருக்குது. சரிங்களா? இதில் என்ன சொல்லிக்கிறேனாக்கா, ஐ ஹாவ் பீன் செலக்டட் ஃபார் certificate verification of grade 2 police constable, so I need transfer certificate. Due to COVID pandemic situation, I am not unable to get the transfer certificate, so I kindly request to issue me ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நான் வந்து போலீஸ் வேலைக்கு செலக்ட் ஆகிருக்கிறேன் வெரிஃபிகேஷனுக்கு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. ஆனால் எனக்கு வந்து டிசி வந்து தேவைப்படுது.
ஆனால் அந்த கோவிட் சுச்சுவேஷனால், அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் என்னால் வந்து அந்த டிசி வந்து வாங்க முடியல. அதனால் எனக்கு வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிருக்கிறோம். கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் லெட்டர் எழுதிடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடியை ரொம்ப தெளிவான முறையில் எழுதணும். சரிங்களா? அதுக்கு தான் வந்து அவங்க அனுப்பிச்சி வைப்பாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. இமெயில் ஐடி வந்து நீங்கள் தெளிவான முறையில் கொடுத்துருக்கணும். ஏன்னா இமெயிலுக்கு தான் அவங்க சர்டிஃபிகேட்டை வந்து நமக்கு அனுப்புவாங்க. நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபராக கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய சுச்சுவேஷன்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் போகிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இந்த ப்ராசஸ்லாம் நடந்துக்குது. நான் இதுக்கு தான் சொன்னேனே ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே நம்பவே இல்லை. சரி அதை விடுங்க. இப்போ நிறைய பேர் போனஃபைடு சர்டிஃபிகேட் ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க. அவங்களுக்கு என்னன்னாக்கா நீங்கள் வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. நீங்கள் பாஸ்ட் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா திரும்பவும் இந்த மாதிரி ஒரு லெட்டரை போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இல்லை உங்களோட காலேஜ் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க, இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுங்க. ஏன்னா ஒரு காலேஜுக்கு ஒரு மாதிரி தருவாங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க பாஸ்ட் அவுட் ஆகிட்டேன் அப்படின்றவங்க என்கிட்ட டிசி வந்து வாங்க முடியல இந்த கொரோனா டைமில் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே எந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா நிறைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லா டாக்குமெண்ட்டையும் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா கிட்டண்ட போயிட்டு நம்ம ப்ரெஷர் ஏற்றிக்கூடாது. சரிங்களா? அதுக்காக தான் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, உங்களோட நண்பர்கள் யாருன்னா வந்து பிசி எக்ஸாம் எழுதிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தகவலெல்லாம் சொல்லுங்கள். பிடிஎஃப் இருக்குது, அதை கூட அனுப்பிச்சி விடுங்க. சரிங்களா? என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கிறேன். மதியமாக தான் போட்டேன். அதை வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா என்னால் அடிக்கடி வீடியோ பண்ணி போட முடியல, டைம் கிடைக்கல. சரிங்களா? மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.